டிஎம்கே வெளியே போடா பூலு என்டிகே நீ இருக்கலாம் உள்ள போ. கேள்வி கேட்டீங்க, இந்த வானவெளி பிரதேசம் விட்டீங்க, ஏன் அதை மட்டும் கேட்கல? வானவெளி பிரதேசம் விட்டீங்க. படம் பேசக்கூடாதா? படத்துக்கு எப்படி ரோகிணி போய் ரிவ்யூ கொடுப்பானுங்க. அவனை பாண்டிச்சேரி மட்டும் வர வேணாம் சொல்லுங்க. எங்கிட்டலாம் மாட்ட மாட்டானுங்க. பொட்ட பசங்க தனியா போய் பின்னாடி ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்திலே குத்திக்கினே எடுக்கிறானுங்க. அந்த மரத்துல அப்படி ஓட்ட இருக்குதா இல்லைன்னு எனக்கு தெரியல. இங்க வந்து ஓப்பன் பிளேஸ் எடுக்க மாட்டானுங்க, எங்க எல்லாம் மாட்ட மாட்டானுங்க. ஏட்டா வாங்கினாதான் ப்ரோ அவனெல்லாம் திருந்துவானுங்க. ப்ரோ இப்போ இவரை பற்றி எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதாவது ப்ராப்ளம் ஆகணும். இப்போ எங்கள் தலைவனை சும்மா விஜயின்னு ஒரு சட்டையில் பேர் போட்டாலே ரோட்டில் யாருன்னா போடுவோம். அதை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டால் லைக் 26 லைக் வரும். சும்மா தளபதினு வச்சாலே. இப்போ அவனுக்கு ட்ரெண்ட் அவனெலாம் வேறு வழி இல்லைல்ல. திமுக கூட அவனை கூட சேர்ந்துன்னு பண்ணுற வேண்டியதுதான் வேலை. அந்த ரோஸ்ட் பாய்ஸ் படம் சொல்ற எங்கேயோ சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல சொல்லிட்டு போனாங்கன்னா அந்த கதவே அவங்க தாண்ட மாட்டாங்க. இந்த தளபதி பாய்ஸ்னா அவங்க யாருன்னு இங்கே காமிச்சிடுவோம். ஆனா நம்ம கண்ணுல மாட்டல. ஆனா சில தற்கொலை சொல்றேன், நான் ஓப்பனா சொல்றேன், அவங்களதான் சொல்லுவேன். நான் தளபதிக்காக உயிரை கூட கொடுப்பேன் ப்ரோ. அவருக்காக எங்க அண்ணன் மாதிரி அவர் எங்க அண்ணனையே அவர் பேசிட்டாரு. எங்க அண்ணனுக்கு ஒண்ணு நம்ம உருவமா விடமாட்டோம். அவங்க மட்டும் நம்ம கண்ணுல பட்டாங்க. சத்தியமா சொல்றேன், சாவடிச்சு போட்டுரும். ஓப்பனா சொல்றேன், சரிங்களா? ஆனா தளபதிய 2026 நம்ம தான் தளபதி தான். மீண்டும் சந்திக்கலாம். ரோஸ்ட் பிரதர்ஸ் பத்தி கண்டிப்பா நாங்க கொஞ்சம் பேசி ஆகணுங்க. விஜய் பத்தி பேசினாதான் அவருக்கு வந்து காசு. ஓகே, அவனை பத்தி பேசுறாங்க. அவன் வந்து சும்மா அவனுங்க ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பானுங்க. 200 ரூபாய்க்கு வந்து 200 ரூபாய் கொடுத்த உடனே எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. பார்த்தாலுமே நம்மளால பொழைக்கிறவங்களா பொழைச்சிட்டு போட்டோம், அவ்வளவுதான். சோ இவனுங்களை எல்லாம் கண்டுக்கிறதே இல்ல. ஒன்னே போட்டி தான், ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கே. இதுதான் போட்டியே. இப்ப நான் கூட என்ன கூட சொல்றாங்க, நான் என்னன்னா, நீ வந்து தல ரசிகன் தளபதி தொண்டன்ற வார்த்தையை பயன்படுத்தாத. நான் பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா எந்த விதத்திலும் துளி கூட அரசியலில் ஆர்வம் இல்லாத ஒரு மனிதர் அஜித் சார் தான் உண்டு தான் வேலை இருந்திருக்காரு. அவர் பேரை நான் இனிமே அரசியல் களத்துல நான் பயன்படுத்த மாட்டேன். ஆனா சில பேருக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, உங்களுக்கு விஜய் சாரை பிடிக்கலையா, டிவிகேவா பிடிக்கலையா, நீங்க வந்து டிஎம்கேவா ஏடிஎம்கேவா, நீங்க எந்த பார்ட்டியா இருந்தாலும் நீங்க டைரக்டா வந்து விஜய் சாரை வந்து நீங்க இது பண்ணிக்கங்க. நீங்க அந்த பார்ட்டியை வச்சு சண்டை போடுங்க. நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க ஒரு பார்ட்டியில இருந்துகிட்டு அஜித் சாரை வச்சு நீங்க பண்றது நியாயம் கிடையாதுல்ல. அப்ப நான் நிறுத்துறேன், நான் இதோட நிறுத்தினேன். நான் தல ரசிகன் தளபதி தொண்டன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன். நீங்களும் வந்து அஜித் சாரோட பேருக்கு நான் ஒரு ரசிகரை எந்த இடத்துல வந்து ஒரு கலங்க ஏற்படுத்த, நீங்களும் அந்த இது வந்து ஸ்டாப் பண்ணுங்க. ஏன் அடிக்கிறாங்கன்னா, அதாவது இப்போ ரோஸ்ட் பிரதர்ஸ்னு ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. அண்ணன் தான் இங்கே வந்து ரிவ்யூலாம் கொடுப்பாங்க. ஒரு 2 வருஷமா நம்மளுக்கு தெரியும், பார்க்குறோம், எல்லாம் ஓகே. ஆனால் பிரச்சனை எங்கே வருதுன்னா, டிவிகே விசஸ் டிஎம்கேவா அந்த பிரச்சனை மாறும்பொழுது தான் அது இதுவாகுது. இப்போ பராசக்தி எஸ்கேக்கும் விஜய் சாருக்கும் சண்டை கிடையாது. அது டிஎம்கே விசஸ் டிவிகேன்னு சண்டையாக மாறும்பொழுது தான் அது உள்ளுக்குள்ளே வராங்களே தவிர, வாலண்டரியா அன்னெசரியா தளபதி ஃபேன்ஸ் யாரையும் போயிட்டு இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. யாரையும் அவங்க பாட்டு அவங்க வேலையை வந்து அவங்க எப்படின்னா, நான் வந்து விஜய் சார் ஃபேன் கிடையாது, இருந்தாலும் ஒரு விஷயம் நான் அப்சர்வ் பண்ணதில் நான் சொல்றேன். விஜய் சாரோட ஃபேன்ஸ் எப்படின்னா, விஜய் சாரை எப்படி பாக்குறாங்கன்னா, ரேஷன் கார்டில் ஆட் பண்ண முடியும்னா விஜய் சார் பேரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அண்ணனா ஒரு விஜய் வச்சு பிச்சை எடுக்கிறது நான் சொன்னதானப்பா. நானா சொன்ன பிச்சை எடுக்கிறேன்னு இல்ல, நானா சொன்ன பிச்சை எடுக்கிறேன்னு தளபதி வச்சு பிச்சை எடுக்கிறது நீங்க ஒத்துக்குறீங்க. நான் ஒத்துக்க, நீங்க ஒத்துக்க, நாயுடு ஒத்துக்க முடியும். நீ வானவில்லை இல்ல, நீங்க தான் ஒத்துக்க, நாயுடு ஒத்துக்க முடியும். அனுப்பினாதானே ஒத்துக்க முடியும். ஒருத்தர் இருக்கிறீங்களா, அனுப்பிடுவாங்க. நெத்தில ரத்தம் ஊத்தி தொடச்சு மருந்து போடுங்க சார். சப்ப மேட்டர் சார். நம்பணும். நானா கட் பண்ணுவனா? வர்ற வழியில பஸ் ஒரு சின்ன பள்ளத்துல லேசா ஏறி இறங்கிடுச்சுமா. சின்ன பள்ளத்துல ஏறி இறங்கிச்சா? ஆமா சார், உங்களை மாதிரி 2 பேர் போய் சார் பேசுறாங்க சார். பேச விடுங்க. செருப்பை தச்சா சும்மா இருக்கீங்களா சார்? உங்களை இப்ப செருப்பை தச்சா சும்மா இருக்கீங்களா? நீ ஒன்னு பேசாம உங்க தலைவனை ஸ்டாலின் செருப்பு தூக்கி வச்சா சும்மா இருக்கீங்களா? லூஸ் மாதிரி பேசுறீங்க. செருப்பு யார் போட்டது? நான் அடி ஸ்டாலின். யார் போட்டது? என் மீது வழக்கு போடுங்க. என் மீது வழக்கு போடுங்க. என் மீது ஸ்டாலின் மேல சும்மா இருக்கீங்களா? நம்பரை போடுறேன். நல்ல அப்பன் காத்தால பண்ண போடு. ஏன் காசு வந்தவங்கள நான் நல்ல காசு அப்பன் காத்தால போறேன். காசு வரல போறதுக்கு அவரே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். நான் தெரிஞ்சுதானே டிக்ளேர் பண்றேன். நான் கிளைம் பண்ணல. உன்னை போல 200 காசு வந்தவல்ல. மக்களுக்கு நல்ல மக்களை சேர்த்துக்காக வந்திருக்கோம். புரியுதா? எவனுக்காகவும் பயப்பட அவசியமே இல்ல. இத்தனை மீடியா இல்ல என்னை போடு. இன்னைக்கு நீங்க வேற ஒண்ணுமே இல்ல. இங்க இல்லைங்க, இங்க பேசுறவங்க கிடையாதுங்க. பேஸ்புக்ல அவரை பத்தி அவர் செஞ்ச தவற
நம்ம 2 பேரும் பேசுறது யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. அதை நான் சாமி கும்பிட்றமானே உன்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என் மனசுல உள்ளது இந்த லெட்டர்ல எழுதி வச்சிருக்கேன். நம்ம காதல் உண்மையா இருந்துச்சுன்னா நம்ம காதல் ஜெயிக்கும். போகும்போது மட்டும் 2 ஹவர்ல சல்லுன்னு போறீங்களே, எப்படி சார் போறீங்க? 2 ஹவர் நீ 4 பைக் குடிவா. ஏய் வா இங்க வா. எல்லாம் பார்த்தோம். உழவு சந்தையோ லைட் ஹவுஸ் ரவுண்டான 1.5 லட்சம் சதுர அடியில 60,000 பேர் நிக்கிறதுக்கான இடத்த தான் முதல்ல முடிவு பண்ணாங்க. காவல்துறையே அந்த கொடுக்கல. ஏன் கொடுக்கல? இங்கதான் பேசிட்டு இருக்கிறேன். எல்லாத்துல முக்கியமான யாருன்றது தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? அவ்வளவுதான். பதில் சொல்லிட்டு நிக்கணும். நான் விஜயோட ரசிகர் புரிஞ்ச தொண்டை நானு. ஒரே நிமிஷங்க இவங்க ஆஃப் பண்ண சொல்லுங்க. நான் பேசுறேன். ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி எங்க ஏரியால இருக்க பாருக்கு வந்தாரு. பாரு குடிக்க வந்தாரு. ஒண்ணுமேல போயிட்டு இந்த மாதிரி நடுவுல தளபதியை பத்தி பல பேரை பத்தி விமர்சனம் பேசிட்டு நீ தானே கேட்டேன். என்ன தெரியுமா சொன்னாரு? தம்பி அதான் நான் இல்ல தம்பி ஓட்டாப்பட. ஓகேவா? ஏய் தைரியம் உள்ள ஆம்பளான்னு கேக்குற பதில் சொல்ற. நீ தானே விஜய் பத்தி பேசுற. நின்னு பேசுறான்ற. திரும்பி ஒருத்தர ஓட்டான். அவன் போட்டா போயிடா. அப்பதான் உன் வேலையா? ஒரு வீடியோ இந்த அரும்பாக்கம் ஊரு இதான் மேட்டுக்குள்ள ஊரு. மதுரை தான் ஊரு. 140 வட்டம் மதுரை தொகுதி. எங்க அண்ணன் பாலமுருகன் கிட்ட தான் வேலை பாக்குறேன். மாவட்ட செயலாளர். எங்க அண்ணன் தொட ஜெவனி மேலடா. $200 கொண்டா நீ